பாஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சட்டசபையில் இன்று, அதாவது நமது சட்டசபை கூட்டத்தொடரில் இன்னைக்கு தான் பதில் பேசியிருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் திரு விஜய் அவர்கள். அவர் என்ன பேசினார், எப்படி இருந்தது, அதனுடைய தாக்கம் என்ன? மதிப்பிற்குரிய உமாபதி அண்ணனை சந்திக்கிறோம். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா. இன்னைக்கு பரபரப்பான சூடான பேச்சு, கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம், அதாவது ஒரு 30-40 நிமிஷம் அவங்க பேசுனதை பார்த்துட்டு இவ்வளவு நடந்திருக்கா அப்படிங்கிற அந்த கேள்வியே மக்கள் முதல்ல எழ ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு பிறகு ஒரு அமளி, வழக்கம் போல எல்லாரும் வெளில போகிறாங்க. பட் வெளியில் போனதுக்கு பிறகும் தன்னுடைய உரையை நான் முடித்து தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. அதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்லாம் ஒரு பேசலைன்னாங்க. இப்போ பேசியிருக்காரு. ஆனால் ஒரு விஷயம் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, சும்மா இவர்கள் போடுற சண்டைனால பொதுமக்களுக்கு எந்த பிரயோஜனமே கிடையாது. விஜய் அவர்கள் இன்னைக்கு சட்டசபையில் நடத்தினது ஒரு சட்டசபையை ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாக மாற்றிருக்காரு. அவர் பேசியது பூராமே டைலாக், ஒரே டேக்கில் பேசியிருக்காருன்றது இது திரைப்படமாக இருந்தால் அவர் பெரிய அளவில் பாராட்டுவாங்க. 30 நிமிஷம் 40 நிமிஷம் ஒரே பேப்பரை வச்சா கூட ஒரே டேக்கில் பேசியிருக்காரு, படிச்சிட்டாரு அப்படிங்கும்போது அதே ஒரு சாதனை தான். அது சினிமாவை பொறுத்தளவு சாதனை. ஆனால் அரசியலை பொறுத்தளவுக்கு அது வேதனை. அதாவது என்னென்னா, கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு தான் வாயை திறக்கலைன்னு சொல்லி எதிர்க்கட்சிகள்லாம் சொல்லுவோம். சரி, நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். இவ்வளோ பஞ்சாயத்து நடக்குது, இவ்வளோ கற்பழிப்புகள் நடக்குது, இவ்வளோ கொடூரங்கள் நடக்குது, மின்சாரம் கட்டாகுது, ஏன்னா பேருந்து இல்லை, பிரச்சனை வருது, இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு. அதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் அப்பா காணா, நல்லா சரி என்னத்து சொல்கிறேன், அப்பத்தாவை காணான்ற மாதிரி என்னத்தையோ ஒரு கதையை சொல்லிவிட்டு போகிறது இதற்காக இவருக்கு, அதாவது இவருக்கு ஓட்டு போட்டவர்கள் வேணால் தெரியாமல் போட்டுருந்துருக்கலாம். ஆனால் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க இது ஒரு ஷூட்டிங் மாதிரி இன்றைக்கி நடத்துனது இந்த மக்களுக்கு நல்லது கிடையாது. இந்த நாடு, இந்த தமிழ்நாடு எதை நோக்கி போயிட்டுருக்கு, எப்படி டுபாகூரா போகுதுன்றது தான் மிகப்பெரிய வேதனையாக இருக்குது. இவர்கள் வெற்றி பெற்றதை விட இவர்கள் நடந்து கொள்ளும் விதமும், ஏன்னா ஒரு டீசெண்டான ஒரு முதல்வராக பார்க்கப்பட்டார். இப்போ 3 நாளாக பரவாயில்லையே, சரி கற்றுக்குறோம், இதை பண்ணுறோம் அப்படின்னா யார் இது தமிழ்நாடு யாருக்கும் ட்ரைனிங் சென்டர் கிடையாது. தமிழ்நாடு சட்டசபையோ தமிழ்நாடு மக்களோ அவனுக்கு சொம்பைங்க கிடையாது. எங்களை வச்சு விளையாடுறதுக்கு எங்களை வச்சு பயிற்சி பண்ணுறதுக்கு நாங்கன்னா பயிற்சி மையமா இல்லை ப்ளே கிரவுண்டா? அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஆட்சி நடக்குது, அது டுபாகூரா போயிட்டுருக்கு, பயங்கரமாக மத்திய அரசோட அடிமையாக போயிட்டுருக்கு, வாலாட்டக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கின்றதுனால மக்கள் எதிர்த்து திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க 5 ஆண்டு காலம். அது போச்சு, மத்திய அரசு எதிர்த்து ஃபைட் பண்ணிச்சு, பல இன்னல்கள் சிக்கல்களுக்கு இடையில் போச்சு. அதில் நிறையா ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கலாம், எல்லா ஆட்சியிலையும் இருக்குது. எல்லாமே தூய்மையான சிங்கப்பூர் லீகான்வி ஆட்சி ஒன்றும் நடக்கலை, அது ஓகே, அது தெரிஞ்சது தான். ஆனால் மத்திய அரசு எதிர்த்தும் கொள்கை ரீதியாகவும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தமிழர்கள் நலன் சார்ந்தும் தமிழ்நாடு மக்களுடைய நலன் சார்ந்தும் ஒரு அரசாங்கம் போயிட்டு இருந்துச்சு. அது ஊழல்ன்றது எல்லா இதுலேயும், பாஜகவில் இல்லாத ஊழல் இல்லை, பாஜக அரசு செய்யாத ஊழல் கிடையாது. இதே அதிமுகவுடைய புரட்சி தலைவி ஊழலுக்காகவே சிறை சென்ற ஒரு மாபெரும் தலைவர் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டவர், நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட்டு ஊழல் குற்றவாளியாக கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தது. புரியுதா? அதனால் ஊழலை பற்றி பேசுகிறது இது என்னன்றது நம்ம உடனே டிஎம்கே பற்றி பேசுவியா, நீ ஊழல் பண்ணலையான்றதுக்காக அம்மையார சொல்லலை. நம்ம ஊழலை பற்றி பேசுகிறதுக்கு யாருக்குமே அருகதை கிடையாது முதல்ல. புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்னென்னா, ஒரு கூட்டம், ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டம் என்ன பண்ணுறாங்கன்னா, மாற்றுன்னு யோசிக்கிறாங்க. இது போச்சு, அது போச்சு, அந்த அம்மா ஜெயிலுக்கு போச்சு, எல்லாம் ஊழல் தான், அந்த அம்மா செத்து போச்சு. ஏன்னா அந்த அம்மா இருந்ததுன்னா ஊழல் பண்ணுதோ பண்ணலையோ, ஜெயிலுக்கு போச்சோ போலையோ, சட்டம் ஒழுங்கை இழுத்து பிடிக்கும், ஒரே டெசிஷன்னு, வெட்டு 1 துண்டு 2 இருக்கணும். அதுக்கு அந்த அம்மாவுக்கு சில ப்ளஸ் எல்லாம் இருக்குது. அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தேன். சரி, அதுவும் அந்த அம்மாவும் இல்லை, எடப்பாடியார் ஒரு டம்மி பீஸு, எடப்பாடியாருக்காக மக்கள் ஓட்டு போடல, அந்த அம்மா இறந்ததுனால காசை கொடுத்து வாங்கிட்டார். இப்போ சினிமாலாம் பார்த்திங்கன்னா, ஒருத்தன் வட்டிக்கு வாங்கி நொந்து புத்து போய் அந்த டைரக்டரை போட்டு மேய்ச்சி, ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் இது பண்ணி மேனேஜரோட டார்ச்சர், அவன் இது பேமெண்ட்டு வட்டிக்கு வாங்கி எதை வாங்கி படம் எடுத்து முடிப்பான். முடித்தோடனே அதை லட்டு மாதிரி காசு கொடுத்து ஒருத்தர் வாங்கிடுவான். வாங்கிட்டு வழங்கும்
புரியுதா? போட்டால் யாரா ப்ரொடியூசர்னு இவர் தான்ட்டுருவாங்க. புரியுதா அவனுக்கு? வழங்குன்னு போட்டால் அவன் பார்த்தா அவன் படம் திடீர்னு ஹிட் ஆகி போச்சுன்னா அவனுக்கு 1000 கோடி லாபம் கிடைக்கும். அவன் இத்து புத்து போய் டெய்லி அந்த இதை பார்த்துட்டு என்ன ஷூட்டிங் நடந்துச்சு, என்ன பண்ணுச்சு, இன்றைக்கி வந்தானா சிம்புக்கு 3 கேரவன் வச்சாங்களா, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு கேரவன், இன்னும் மேக்கப் போடுறதுக்கு ஒரு கேரவன், ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு கேரவன், இது 3 கேரவனை வச்சு அவர் நைட்டு 11 மணிக்கு வருவார், 12:30க்கெலாம் போயிடுவார். ஏன்னா நான் சொன்னது வேறு இது வேறு என்ன அப்படிலாம் படம் எடுத்துருப்பாங்க. கடைசியில் இத்து போத்து தினம் ப்ரொடியூசர் மண்டை காஞ்சி செத்து சுண்ணாம்பாய் என்ன எப்படி பண்ணுறாங்க இதெல்லாம் மனுஷனான்ற மாதிரி எடுத்துருப்பாங்க. படம் முடித்த உடனே படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னோடனே இன்னொருத்தர் இல்லை எவ்வளோ வேணும், 50 கோடி நான் கொடுத்துறேன், எடுத்துக்கிறேன், 5 ரூபா கூட கொடுக்குறேன்னு எடுத்துக்கிறாங்க. 5 ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க, போட்ட காசு லாஸ் இல்லாமல் கொடுத்துறோம், 1 ரூபா வேணா கையில் வச்சுங்கன்னு கொடுத்து வழங்கும் போட்டுருவான். புரியுதா உங்களுக்கு? பார்த்தா யாரா ப்ரொடியூசர்னால் இவருன்ட்டுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த கதையாக தான் இப்போ இருக்குது. எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு வழங்கும் அப்படின்னு சொல்லி தாவேக்கா வழங்கும் அப்படின்னு போட்டு அடையை போட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த இவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு கும்பல் இருக்காங்கல்ல, மாற்றம் வேணும்னு சொல்லி எவனையும் வந்து இது பண்ணுறது. புரியுதா? நம்ம ஏற்கனவே எலெக்ஷன் மாதிரி பல டைம் சொல்லியிருக்கோம். 20 வருஷம் வாழ்ந்துட்டோம், என்ன பிரச்சனை, நல்லா தான் ஒய்ஃப் நல்லா சமைப்பாங்க, எல்லாம் பண்ண அந்த 2 பிள்ளைங்களும் வளர்த்தாங்க, இப்போ 2 பேரையும் காலேஜ் சேர்த்து விட்டாச்சு, பையன் படிக்கிறான், செகண்ட் நல்லா படிக்கிறான், 90% வாங்கிறான், பொண்ணு MBBS சேர்த்து விட்டோம், எல்லாம் பண்ணிடுச்சு. சரி இப்போ என்ன பிரச்சனைன்னு, ஒரே ஒய்ஃபோட வாழ்ந்து போர் அடிச்சு போச்சு. நல்லா தானே நல்லா சமைக்கிறாங்கன்றீங்க, பிள்ளைங்களை படிக்க வச்சுருக்காங்க, அவங்க தியாகியாக இருந்து உங்களுக்கு டெய்லி துவைச்சி போட்டு உங்களுக்கு ஆஃபீஸ் சாப்பாடு கட்டி கொடுத்து உங்களை அப்படி பார்த்துருக்காங்க, உடம்பு சரியில்லைன்னா கூட இருந்து பார்த்துருக்காங்க. இல்லைங்க ஒரே மாதிரியாகவே இருக்குங்க ரொட்டேஷன், அதே பிள்ளைங்க அதே ஒய்ஃபு, கொஞ்சம் ஒரு சேஞ்ச் வரணும்ல அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. ஆனால் நடக்காது ரியல் லைஃப்பில், பிரித்து பீஸாக ஆகி விட்டுருவாங்க. ஆனால் சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, சரி நம்ம வந்து இப்போ மகளை வந்து மருமகளாக கொடுத்துடலாம் இன்னொரு வீட்டுக்கு, மகனை மருமகனாக இன்னொரு வீட்டுக்கு தள்ளி விட்டுருவாங்க. இதெல்லாம் விற்க முடியும் மீன்ஸ் விற்கிறது என்ன வியாபாரம் கிடையாது. அந்த பையன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் வந்து பையனை நல்லா படிக்க வச்சு அவன் டே அண்ட் நைட்டாக படித்து என்ன பண்ணுவான், பெரிய முயற்சி பண்ணி அங்கே ரெக்கமெண்டேஷன் இங்கே ரெக்கார்ட் பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி நொந்து நூலாகி அது ரெஃபரன்ஸ் பிடிச்சி இவரை பிடிச்சி அவரை பிடிச்சி டப்புன்னு ஒரு கம்பெனியில் போய் சேர்ந்துவான். சேர்ந்து அந்த முதலாளிக்கு அஸ்கா போட்டு பல பேரை போட்டு விட்டு அதை இதையும் பண்ணி முன்னேறி ஒரு சிஓவாக வருவான். இந்த மங்குனி வந்து இது பிஇ படிச்சுக்கிட்டு இருக்கும், எதை பாடம் எழுதி படிச்சுக்கிட்டு இருக்கோம், 70% 80% வாங்கிடும், டக்குன்னு ஒரு 100 பவுன் நகையை போட்டு சிஓ பொண்டாட்டி ஆகிடும். அவன் அடித்து 7-8 வருஷம் அவன் செத்து சுண்ணாம்பாய். புரியுதா? இல்லை ஒரு நடிகர் இருப்பான், 3 வேளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டு இங்கே போய் ஒரு ஒன்று கொடுத்து அதில் படுத்துருந்து கஷ்டப்பட்டு ஒரு டேரக்டர் வீட்டில் வாசலில் நின்று சான்ஸ் கேட்டு நடிக்க வந்து அப்படி இப்படின்னு நடிகராக வந்திருப்பான். அவனோட மனைவி வந்து இவரோட மனைவின்றாங்க. ஒரு பெரிய நடிகர் தமிழ்நாட்டில் டாப் அவர் தான், அவரே அப்படி தான் ஆட்டையை போட்டாங்க. புரியுதா அவங்களுக்கு? அப்புறம் அடித்து பிடிச்சி வந்து ஒரு வருஷத்துக்கு 10 படம் நடித்து டே அண்ட் நைட்டாக நடித்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு காசு வாங்கி அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு பல பேர் வந்து இது பண்ணி அவர் ஜெயிச்சு வந்த நேரத்தில் டக்குன்னு பேட்டின்ற பேரில் அனுப்பி விட்டு யாரோ பேட்டி எடுக்கிறாங்க இதை பார்க்க வந்திருக்காங்கன்ற பேரில் டாப்புன்னு ஆட்டையை போட்டுருவாங்க. இப்படி நிறையா இது அப்படி தான் நடந்துடும். ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பான், அவன் படித்து செத்து சுண்ணாம்பாய் எழுதி கடைசியில் ஐஆர்எஸ் கிடைக்காம ஐஎஃப்எஸ் கிடைக்காம ஐஏஎஸ் கிடைக்காம இது மட்டும் கிடச்சி ஃபாரஸ்ட் சர்வீஸ் கிடச்சிருக்கும், இல்லைன்னா ஐபிஎஸ் கிடச்சிருக்கும். அவருக்கு ஈஸியாக 100 பவுன் நகையை போட்டு கல்யாணம் பண்ணிருக்கும். அடுத்த நாள்லேருந்து அந்த அம்மா எஸ்பி கொண்டாட்டி ஆயிடுவாங்க. இதெல்லாம் எளிமையான வழி, டக்குன்னு போய்ட்டு அப்புறம் சம்மந்தம் வச்சிட்டாங்கன்னா அப்புறம் அப்படி போயிட்டு அப்புறம் 2 கிரைமை பண்ணி மச்சான் இருக்காருன்னு அவர் டிஐஜிக்கு சொல்லுங்கள், இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டி விற்றதில் கொஞ்சம் நம்ம மேலே கேஸ் போட்டாங்க, சிமெண்டில் மண்ணை ஓவராக கலந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் அவரை வச்சு காப்பாற்றப்பட்டு அந்த காசை அவர் கொடுத்து அப்படியே ஒரே குடும்பம் ஆயிடுவாங்க.
ஸோ இந்த மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்குன்னு இப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா இது என்ன ப்ளே கிரவுண்டா? இப்போ வந்து அப்போ முதல்ல இல்லை சொல்லணும், எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏன் நாங்கள் வருவோம், எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, எல்லாமே அரைமுட்டை அரைக்கூவைங்களா இருப்பாங்க, ஆனால் எங்களுக்கு நாங்கள் ஜெயிச்சு எல்லாமே செய்வோம், ஆனால் 6 மாதம் நீங்கள் எங்களுக்கு டைம் கொடுக்கணும். மான வெக்கம் ரோசம் உள்ள உண்மையான மனிதனாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இப்போ நீங்களே இருக்கீங்க. இப்போ மணிரத்னம் சார் ஒரு படம் எடுக்கிறார், ஏதோ ஒரு வரலாற்று படம் எடுக்கிறார். சரி. இந்த இப்போ தான் பாண்டியர்கள் கதையை வச்சு ராஜராஜ சோழன் பேரில் டைட்டில் எடுக்கிறார். அப்போ நீங்கள் போய் வாய்ப்பு கேட்குறீங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? எப்படி உங்களுக்கு வாய்ப்பு தருவார்? ஸ்பாட்லேயே நீங்கள் நடித்து காட்டணும். ஆமாம், எனக்கு ராஜா காலத்து கதையெல்லாம் ராஜேந்திர சோழனா நீங்கள் வரீங்க தம்பி, எப்படி வரீங்க அப்படிங்கும்போது நீங்கள் உடனே டைலாக் கொடுக்குறாங்க, அடுத்த செகண்ட் பேசி காமிச்சு அப்படியே ஷூட்டிங் போகிற தயாராக இருந்தால் தான் உங்களை எடுப்பாங்க. அதை விட்டு சார் வணக்கம் சார், சார் எனக்கு வாய்ப்பு கொடுங்க சார், ஒரு 3 மாதம் சார் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா ட்ரைனிங் எடுத்துகிட்டு நான் வந்து பக்கவாக பண்ணுவேன், எங்கேயோ ஒரு டைலாக் சொல்லு அப்படிங்கும்போது நீங்கள் சொதப்பி இல்லை சார் ஒரு நான் புதுசு தானே சார். அப்போ அவர் என்ன கேட்பார்? போய் அடுத்த செகண்ட் என்ன கிளம்பியிருப்பா? டீசெண்டான ஆள்னா தம்பி எரிச்சலாக காமெடி பண்ணா என்கிட்ட போயிட்டு வாங்க அப்படின்னு. ரொம்ப ஒரு மோசமான பாரதி ராஜா மாதிரி ஆளாக இருந்தால் அசிங்கமாக வந்து அதாவது நடிக்க வந்தால் செய்ய மாட்டாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் கூப்பிட்டு ஏண்டா நான் தானடா காலையில் கிடச்சேன், யாரா இவனை கூப்பிட்டு கேட்பாங்கலாம், கேட்க மாட்டாங்க. நீங்களும் நானும் யார் போனாலும் ஒரு வாய்ப்பு கேட்டால் நீங்கள் வாய்ப்பு கொடுக்குற ஆளை விட நான் பயங்கரமாக பண்ணுவேங்க, இப்போ கொடுத்து பாருங்கள் தலைவா, இப்போ கொடுங்க ஒரு சான்ஸை, நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்னா தான் சரி தம்பி பண்ணு அப்படின்னா பண்ண வெரி குட் தம்பி தம்பி அவனை மாற்றிடு இவரை போடுங்க அப்படின்னு வந்து எல்லாத்தையும் சரி அவரும் பார்க்குறாரு, பையன் நல்ல தம்பியாக தான் இருக்கார், பண்ணுவார் போலன்னு நம்பி கொடுக்குறாரு போல. அங்கே வந்து ராஜேந்திர சோழன் மாதிரி நடிங்க அப்படின்னா ராமராஜா வேலை மாதிரி நடிச்சிங்கன்னா புரியுதா? அடுத்த செகண்டே ஒன்று அவர் தண்ணியில் குதிச்சிடணும், இல்லை உங்களை தள்ளி விடணும். அந்த மாதிரி மக்களை ஏமாற்றி நாங்கள் அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம் ஒன்று வாயில் வடை சுட்டு வந்துட்டு 6 மாதம் டைம் கொடுங்கன்னா என்ன அர்த்தம்? நான் சிஎம்ஐ சொல்கிறேன், விஜயை சொல்கிறேன், அவரை சொல்கிறோன்னு நினச்சிடாங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன். பட் அவகாசம் கேட்குறாங்க, புதுசாக எல்லோரும் வந்திருக்கோம். அதாவது என்னென்னா இந்த அவகாசத்தை எங்கே கேட்டிருக்கணும்? அல்ல, முதல் மாநாட்டில் கேட்டிருக்கணும், எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, நாங்கள் வந்தோம்னா 6 மாதத்தில் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுவோம். ஏன்னா இப்போ இவங்க தோற்றுட்டாங்கன்னா ஃபீஸ் கட்டையை பிடுங்குவாங்க, தண்ணியை தடுத்து நிறுத்துவாங்க, எல்லா வேலையும் நடக்கும். இதெல்லாம் நாங்கள் மீட் பண்ணி வரக்கு 6 மாதம் டைம் கொடுங்கன்னா ஒரு பையன் கவுன்சிலராக கூட ஆயிருக்க முடியாது. அதை சொன்னால் ஆயிருக்க முடியாது, கஷ்டம். அப்போ இது ஏமாத்து வேலை தானே இது. பட் ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் சுத்தடிவேல் ஒரு படத்தில் வந்தோடனே பலூனை கொடுப்பாங்க, முதல்ல இதை சேவிங் பண்ணுங்க. ஆமாம், குசேலன் படத்தில் இப்போ நீங்கள் சேவிங் பண்ண பழகுனா கூட உங்களுக்கு ஒரு பலூனை கொடுத்து கொஞ்சம் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வர முடியும். இப்படி ஆனால் முன் அனுபவங்கிறது இல்லாமல் தானே ஃப்ரெஷர் வருவாங்க. அப்படி ஃப்ரெஷர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரெஷருக்கு இங்கே என்ன பிடுங்குற வேலைன்னு நான் கேட்குறேன்.